ஹாப்பி பர்த்டே சரளா ஆண்டி. தேங்க்யூ. அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்கும், அம்மா அப்பா, கிஷோர், ஜன்னி, டானிகா எல்லாருக்கும். அண்ட் ரொம்ப லிஸ்ட் பெருசா போறதுனால என்ன தெரிஞ்ச எல்லாருக்கும், எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ரெசல்யூஷன் அப்படின்னா பர்டிகுலரா நியூ இயர்க்காக அப்படின்னு சொல்லி தனியா ரெசல்யூஷன்லாம் இல்லை. இது நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா நான் யோசிச்சு இது இந்த மாதிரி மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சதுதான். ஃபோக்கஸ்டா இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும். அண்ட் பங்க்சுவலா இருக்கணும். நான் கொஞ்சம் லேக் ரொம்பவே. ஸோ அது நான் நிறைய யோசிச்சிருக்கேன். இல்ல இந்த இடத்துலயும் வந்து என்னடா பண்ணிட்டே இருக்கும் அப்படின்லாம் தோணுது. ஆனா என்னால புஷ் பண்ண முடியல. ஆனா வெளில போய் வேலை அப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பா பங்க்சுவலா இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணணும். நிறைய கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அறிவுபூர்வமா பேசும்போது நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஸோ அதை நான் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் இங்க நான் வளர்த்துக்கிட்ட நட்பை நான் வந்து வெளியே எடுத்துட்டு போய் என் லைஃப் லாங்க்கு, ஐ மீன் த்ரூ அவுட் மை லைஃப் நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ரெசல்யூஷனே வேணாமே, அதை நீ பண்ணுவேன்னு தெரியுமே. இல்ல பிகாஸ் எனக்கு தெரியல. ஏன்னா இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வெளில போய் பேச மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா நான் இங்க மேட்டர் ஆஃப் ஒரு 100 days இருந்தாலுமே கூட நான் நல்ல ஒரு கனெக்ட், நிறைய பேசியிருக்கோம், நிறைய சண்டை போட்டிருக்கோம், அதெல்லாம் இருக்கு. சோ அது வெளியவும் இருந்தா ஹெல்தியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து முக்கியமா நீங்க எல்லாரும் என் மேல வச்ச ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், ஓவரா எக்ஸ்பிளைன் பண்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி சாரி இஃப் தட் ட்ரபிள்ட் யூ. ஏன்னா வந்து நான் என்ன நினைச்சேன்னா, இந்த வீட்டுக்கு வந்தக்கு அப்புறமா, இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ற ஆளே கிடையாது. ஒரு வீக்கெண்ட்ல கூட சொல்லிருக்கேன். நான் இங்க என்ன கத்துக்கிட்டேன்னா, இங்க வந்து வெளியெல்லாம் வந்து நீ என்ன வேணா சொல்லிக்கோ அப்படின்னு நான் போயிட்டே இருக்கிற ஆளு. இங்க வந்து நீங்க என்ன ஏதாவது சொல்றீங்கன்னா, இத்தனை கேமரா முன்னாடி அதாவே மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரெட் அப்படின்னு சொன்னா பச்சை ரெட்டாவே ஆயிடும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், அதை இறங்கி ஓவரா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு அதை ரெட்டும் இல்லாம பச்சையும் இல்லாம எல்லோவா மாத்திட்டேன். ஐ எம் சாரி. பட் ஆனா நான் ஒரு விஷயத்தை இங்க கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் உட்காந்து பேசி நிறைய கான்ஃபிளிக்ஸை நான் சால்வ் பண்ணிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து கேப்டன்ஷிப்க்கு ஒரு ஸ்டார் கிடைச்சது. அதுக்கான மெயின் ரீசனா நான் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணேன், உட்காந்து எல்லார்கிட்டயும் உட்காந்து பேசினேன், இதுதான். அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பட் மேபி நான் அது எல்லா இடத்துலயும் பண்ணிருக்க கூடாது. ஓவர் டூ பண்ணிட்டனோ என்னமோ எனக்கு தெரியல. யாருக்கு தேவையோ அங்க மட்டும். கரெக்ட். சோ யாரையும் ஹர்ட் பண்ண கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் வந்து அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு பதிலா அது ஒரு 10 சென்டென்ஸா ஓபன் பண்ணி பேசினேன். அது மேபி தப்பாயிடுச்சு. அண்ட் இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் டு எய்தர் ட்ரபிள் யூ ஆர் கம்ஃபர்ட் யூ. அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன பூர்ணிமாவா இருந்தனோ அதை போய் நான் கண்டினியூ பண்ண போறேன். அண்ட் நான் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு பக்கத்துல உட்கார்ற ஆளே கிடையாது. அண்ட் நான் அப்படி பேசினதுனால நிறைய இடத்துல நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்கீங்க. நிறைய பேர் வந்து இட் ஃபெல்ட் குட் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. பட் ஸ்டில் நீங்க திருப்பியும் வந்து அதையே சொல்லிட்டே இருக்கும்போது என்னடா எங்க மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஐ அண்டர்ஸ்டுட். ஐ எம் டேக்கிங் இட். அண்ட் நான் அதை மாத்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர்.